நீங்க சாப்பிட்ட ஒரு ஃபுல் மீல்ஸ்ல ஒரு முழு சாப்பாட்டுல ஒரு வினோதமான ஒரு ஐட்டம் நான் பார்த்தேங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கடா? தெரியல. பாத்துருக்கேன். உடுப்பி ஃபர்ஸ்ட் டைம் உடுப்பி போகும்போது உடுப்பி கிருஷ்ணர் கோயில் சாம்பார் வந்து செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. கர்நாடகா ஸ்டைல்ல ஸ்வீட்னஸ் வரும்ல, வெள்ளமே வர்றது உடுப்பி ஸ்டைல். ரைட்டு தான். ஆனா ஐடியா ஃபேண்டாஸ்டிக். காய்கறி வந்து விழுந்த சாம்பார்ல இருந்து முழுசா ஒரு வெள்ளமே வெள்ளமே விழுவும் இந்த மாதிரி. ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. சார் கேரளாவில் என் ஒய்ஃபோட வீட்டில் வந்து இது பொண்ணு பார்க்குற அன்னைக்கு நடந்தது சார். இது வீட்டில் எங்கள் சித்தப்பா எல்லாமே ஃபேமிலியாக போனோம். சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சனிக்கிழமை அது நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அன்னைக்கு வெண்டைக்காய் குழம்புன்னு நினச்சோம் சார். ஆனால் அது வந்து எறா தலை குழம்பு சார். எறா தலையெல்லாம் கிள்ளியில போட்டுருவாங்க. இல்லை சார், அந்த எறா தலையிலேயே வந்து குழம்பு, அந்த எறா தலை ஃப்ரையும் பண்ணுவாங்க, தவா ஃப்ரை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எறா தலை குழம்பு ஃப்ரம் கேரளா. பெங்களூர்ல இருந்து சிக்மங்களூர் போற வழியில ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து பொரியல் தான் எடுத்து வந்து வச்சாங்க. ரெட் கலர்ல இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, ஸ்வீட்டா நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு இருந்தது. அப்புறம் தேடி பார்க்கும்போது தான் அது வந்து பாகற்காயின்னு தெரியுது. ஆனா எப்படி ஸ்வீட் வருது இதுல? அதுதானா எனக்கு ஆச்சரியமே. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி.